RVS வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் அப்ளிகேட்டர்ஸ். இப்ப நம்ம வீட்ல தண்ணி லீக் ஆகுதுன்னா நாம அதை உடனடியே சரி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இத ஃபியூச்சர்ல பாத்துக்கலான்னு விட்டுட்டா இது பெரிய பிரச்சனையா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரூஃப்ல தண்ணி உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா முதல்ல கம்பி கரோட் பண்ணும். அப்படின்னா கம்பி துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி கம்பி துருப்பிடிக்கும் போது கம்பியோட விட்டம், அதாவது டயாமீட்டர் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 8 mm இருந்து 24 mm கம்பி பெருசாகும். அப்படி பெருசாகும் போது அந்த ஸ்லாப்ல ஒழுங்கா கவர்ட் கொடுக்காம விட்டுருந்தோம்னா அந்த கம்பிக்கு கீழே உள்ள கான்கிரீட் கீழே விழுந்துடும். சோ இப்படி எல்லாம் வராம இருக்கணும்னா ப்ராப்பரா ஜல்லி போட்டு கான்கிரீட் கரெக்டா போடணும். தண்ணி லீக் ஆகுறதுக்கு முதல் ரீசன் போரஸ் தான். போரஸ்னா ஜல்லி, மண்ணு, சிமெண்ட் எல்லாம் சரியா பேக் ஆகாம கேப் இருக்கிறது. இந்த கேப் தான் போரஸ்ன்னு சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கியூரிங் பண்ணாம இருந்தாலும் தண்ணி லீக் ஆகும். பொதுவா ரூஃப் ஸ்லாப்ல கான்கிரீட் போட்டு முடிஞ்சு 5 அல்லது 10 நிமிஷத்துக்கு பிறகு சர்ஃபேஸ் மேல சிறிய கிராக் வரும். இதுக்கு காரணம் சிமெண்ட்ல இருந்து வர ஹீட் ஜெனரேட் பண்றதுனால தான். நாம யூஸ் பண்ற தண்ணி ஆவியாகும் போது ஸ்ட்ரிங்கேஜ் கான்கிரீட் சுருங்கும். இதனால கிராக் எல்லா இடத்துலயும் வரும். இது வராம இருக்க கான்கிரீட் சர்ஃபேஸ் மேல துடப்பத்தால நல்லா கீறி விடணும். இப்படி கீறி விடும்போது கிராக் கண்டினியூ ஆகாம டிஸ்கண்டினியூ ஆகும். அடுத்ததா வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், தெளிச்சு விடணும். இப்படி பண்ணும்போது கிராக் விழாம தடுத்துடலாம். இப்ப இந்த வீடியோல வாட்டர் லீக் ஆகுறத பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல எப்படி இத சரி பண்ணலாம்னு பாப்போம். இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். RVS வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் அப்ளிகேட்டர்ஸ், பட்டாபிராமன் பிள்ளை ஸ்ட்ரீட், தென்னூர், திருச்சி.